ருசிக்கத்தூண்டும் குஸ்கா குருமா குழம்பு செய்வது எப்படின்னு நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். தட்டாங்காய் 300 கிராம் அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். தட்டாங்காயை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். புளிக்குழம்பு பொடி 3 டீஸ்பூன், தேங்காய் எச்சில் 1/2 கப்பு எடுத்து வச்சுக்கணும். மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், சோம்பு சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். 6 தக்காளி சிறிதாக நறுக்கி வச்சுக்கணும். வெங்காயம் சிறிதாக நறுக்கி 1/2 கப் எடுத்து வச்சுக்கணும். கறிவேப்பிலை, கடுகுளுந்து எடுத்து வச்சுக்கணும். நல்லெண்ணெய் 50 மில்லி, அப்புறம் தேங்காய்ச்சல், சோம்பு சீரகம் அரைச்சி விழுத வச்சுக்கணும். உப்பு தேவையான அளவு. கடாய் காஞ்சதும் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் நம்ம எடுத்து வச்சுருக்கதை போட்டு கருக விடாமல் அப்படியே லைட்டாக வதக்கி விடணும். வெந்தயம் அந்த எண்ணெயில் பொரிஞ்சக்கப்புறம் நம்ம இந்த வேக வச்சுருக்க தட்டாங்காயை நம்ம சேர்த்துக்கணும். இந்த தட்டாங்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ தட்டாங்காய் நன்றாக வதங்கியதும் மஞ்சள் பொடியும் புளிக்குழம்பு பொடியும் நம்ம சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நன்றாக அதை கிளறி விடணும். நல்லா சுற்றி விட்டு எடுத்து விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வாடை போகிறதுக்காண்டி நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நல்லா அதை கிளறி விட்டுறலாம். அப்புறம் இந்த இடத்துல அளவு செம்பு தண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் நம்ம சீரகம், சோம்பு, தேங்காய்ச்சல், தக்காளி அரைத்து விழுந்து நம்ம சேர்த்துக்கணும். அதை நன்றாக கிளறி விடணும். இப்படி குருமா நம்ம செய்யும்போது நம்மளுக்கு குஸ்காவுக்கு வச்சு சாப்பிட்ற குழம்பு மாதிரியே நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும். அப்புறம் இளங்கருவேப்பிலையாக சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயத்தை சேர்த்துடணும். கருக விடாமல் அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் அந்த நம்ம குருமா குழம்ப இதோட சேர்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா கடையில் இருக்க குஸ்கா குருமா மாதிரியே இருக்கும். எங்கள் சேனல் வீடியோ பாருங்கள். நன்றி. அன்புடன் இறைவனின் கருணை. Please like and share our videos. Please subscribe our channel. Thank you.